ஹாய், இது உங்கள் ரைம்ஸ் மேக்ஸ். இந்த வீடியோ டெஸ்ட் நம்பர் 9ஓட பாடப்பகுதி விளக்கம். புதுசா இந்த வீடியோவை நீங்க பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நாம 30 ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கோம். அதுல 9வது டெஸ்ட் சதவீதம் 1 அதோட பாடப்பகுதி விளக்கத்தை தான் பார்க்க போறோம். இந்த சதவீதம் பாடப்புத்தகத்துல 7ஆம் வகுப்பு பருவம் 3ல பக்கம் எண் 26லிருந்து 39 மற்றும் 44, 45 இந்த பக்க எண்கள்ல இருந்து தான் இதை நான் விளக்க போறேன். இந்த கண்டென்ட் லேர்னிங் வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும். முழுசா பார்த்து முடிச்ச உடனே இந்த பேஜ் நம்பர் என்ன பேஜ் நம்பர் கொடுத்துருக்குமோ அந்த பேஜ் நம்பரை நீங்க ரிவைஸ் பண்ணணும். அப்படி நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். யூ கேன் ரைட் த டெஸ்ட். கண்டென்ட் லேர்னிங் வீடியோ முழுசா பாருங்க. இந்த பேஜ் நம்பர்ஸை ரிவைஸ் பண்ணுங்க. டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சதவீதம் சதவீதம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சதம் பிளஸ் விகிதம். சதம் நீங்க இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிக்கெட்ல ஒரு சதம் அடிச்சிட்டாரு, அரை சதம் அடிச்சாரு அப்படின்னு பேப்பர்ல நம்ம படிச்சிருப்போம். சதம் அப்படின்னா 100. 100ஐ அடிப்படையாக கொண்டு விகிதமா எழுதுனா அதுதான் சதவீதம். சதவீதம் கவனிங்க. 45% மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா 45/100. அவங்க 100க்கு 45 மார்க் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். 70% வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 100க்கு 70 அப்படின்னு அர்த்தம். அப்போ சதவீதம் அப்படின்னாவே 100க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் சதம் பிளஸ் விகிதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சதம்னா 100, 100க்கு விகிதமா எழுதுறோம். விகிதம்னா பின்னம். 100க்கு விகிதமா எழுதுறோம். அதனால இது சதவீதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு பேஸ் தான் இதுக்கப்புறம் போடப்படுற எல்லா சம்முக்குமான அடிப்படை அமைய போகுது. 1/5ஐ சதவீதமாக எழுதுக. கவனிங்க. பின்னம் கொடுத்து இல்லைன்னா இப்படி தசம எண் கொடுத்து சதவீதமா மாத்த சொல்றாங்க அப்படின்னா கவனிங்க. சதவீதமா மாத்த சொல்றாங்க. அது என்ன வேணா கொடுக்கட்டும். சதவீதமா மாத்த சொல்றாங்கன்னா பெருக்கல் 100 அவ்வளவுதான். நீங்க வேற எதையும் பண்ண தேவையில்ல. 1/5 பெருக்கல் 100 is equal to 4/5 202% மாறியாச்சு. சதவீதமா மாறியாச்சு. 1/5 சதவீதம் 20%. இங்க பாருங்க 1/20 கொடுத்துருக்காங்க. 1/20 இது பின்னம். பின்னமா இருக்கட்டும் இல்ல தசம எண்ணா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சதவீதமா மாத்தணும்னா பெருக்கல் 100 அவ்வளவுதான். பெருக்கல் 100 0 கேன்சல் 4 2 ஸோ 5%. வேற இந்த கொஸ்டின் போடுறேன். 18/5 100ஆல பெருக்கலாம். 4 5 2 0 20 5 18 180 இன்னொரு 10 18 180 180 பிளஸ் 180 360%. பின்னமா கொடுத்தாங்கன்னா அதை 100ஆல பெருக்குனீங்கன்னா நமக்கு சதவீதம் கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் போடுறேன். 72/90 சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பெருக்கணும். 0 0 கேன்சல் 4 9 8 9 8 10 80%. மீதி இருக்கிற கணக்கு 1 2 3 இந்த 3 கணக்கு நீங்க போட்டு பாருங்க. பின்னமா கொடுத்தாங்கன்னா சதவீதமா மாத்துறதுக்கு 100ஆல பெருக்கணும். ஆல்ரைட். இங்க பின்வரும் தசம எண்களில் சதவீதமாக மாற்றுக. சதவீதமா மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்?
பெருக்கல் 100 அவ்வளவுதான். 0.25 பெருக்கல் 100. கவனிங்க 0.25 பெருக்கல் 100. இப்படி தசம எண்ண இந்த 10ஆலேயோ 100ஆலேயோ 1000ஆலேயோ 10,000ஆலேயோ அப்படி பெருக்கும்போது இங்க பாருங்க எத்தனை 0 இருக்கு? 2 0 இருக்கு. இந்த புள்ளி அந்த 2 0 இருந்தா ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட். புள்ளி ரைட் ஹேண்ட் சைடு இங்க எத்தனை 0 இருக்கோ அத்தனை இலக்கு நகரும். இங்க 2 0 இருக்கு 1 2. அப்போ இந்த புள்ளி இங்க வரும் 25 புள்ளிக்கு அப்புறம் 0 போட்டாலும் நோ வேல்யூ. 25%. 0.07 into 100 சதவீதம் மாத்துறதுக்கு 100. இப்போ இங்க இருக்கிற புள்ளி இங்க வரப்போகுது 07%. இங்க முன்னாடி 0 not valid, so 7%. இது 7%. 0.8 into 100 சதவீதம் மாத்தணும். இப்போ இங்க இருக்கிற புள்ளி இங்க ஒரு இலக்கம் தான் இருக்கு. அப்ப இன்னொரு இலக்கம் தள்ளி வரணும் இல்லையா? அப்போ இலக்கம் இல்லைன்னா 0 சேர்த்துக்கணும். 80%. இங்க 100ஆல பெருக்கலாம். 100ஆல பெருக்குனா இங்க இருக்கிற புள்ளி 2 இலக்கம் தள்ளி வரும். is equal to 37.5%. இந்த கணக்கை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. பின்னமம் இருந்தாலும் தசம எண்ணா இருந்தாலும் சதவீதமா மாத்தணும் அப்படின்னா 100ஆல பெருக்கணும். அப்போ இன்னொரு கொஸ்டின் வரும் இல்லையா? சதவீதம் கொடுத்துட்டு பின்னமா மாத்த சொல்றாங்க. இல்லைன்னா சதவீதம் கொடுத்துட்டு தசம எண்ணா மாத்த சொல்றாங்கன்னா என்ன செய்யணும்? இங்க பெருக்குனீங்கன்னா அங்க வகுக்கணும். சதவீதம் கொடுத்துட்டு வேற ஏதாவது செய்ய சொன்னாங்கன்னா ஜஸ்ட் வகுத்துருங்க, அவ்வளவுதான். பின்வரும் சதவீதங்களை தசமங்களாக மாற்றுக. தசமங்கள்னா டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர்ஸ்னா புள்ளி வச்ச எழுத்தா மாத்தணும். is equal to 3/100. சதவீதம்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வகுத்தல் 100. சதவீதமா மாத்தணும் அப்படின்னா பெருக்கல் 100. அதான் சொன்னேன் உங்களுக்கு. இங்க வகுத்தல்ல 2 0 இருக்கு இல்லையா? இதை நம்ம தசம எண்ணா மாத்தணும். புள்ளி ஆக்சுவலா இங்க இருக்கிறதா அர்த்தம். இங்க வகுக்கிறோம். பெருக்கிறதா இருந்தா ரைட் ஹேண்ட் சைடு 2 இலக்கம் தள்ளி போகும். இங்க வகுக்கிறோம். அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 இலக்கம் தள்ளி வரணும். is equal to 0.03. அதாவது இங்க இருந்த புள்ளி 1 2 இங்க வந்திருக்கு. இங்க முன்னாடி 0 நாமளா சேர்த்துக்கிறது. இந்த புள்ளி தான் கணக்கு. 0.03. 25% is equal to 25/100. 2 இலக்கம் இல்லையா? புள்ளி இங்க இருக்கிறது அர்த்தம் 1 2 is equal to 0.25. இத பாருங்க 17.5% is equal to 17.5/100. இங்க by 100ன்னு போட்டு அந்த சதவீத மார்க்கை எடுத்துடணும். எடுத்துட்டீங்க. புள்ளி இங்க இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 இலக்கம் தள்ளி வரணும். is equal to 0.175. ரிமைனிங் சம்ஸ் நீங்க போடலாம். இந்த ஒரு சம் போடுறேன். 0.5% is equal to 0.5/100. புள்ளி இங்க இருக்கு. 2 இலக்கம், ஒரு இலக்கம் 2 இலக்கம் தள்ளி வரணும். ஸோ 0.005. இதே கேள்விகளை நான் சதவீதங்களை பின்னங்களாக மாற்றுக அப்படின்றது கேட்டிருக்கேன். அதுக்கும் சதவீதம் கொடுத்தாவே வகுத்தல் 100 தான். 3/100. இதை நம்ம ஏதாவது கேன்சல் பண்ணி எளிய வடிவில் மாற்ற முடியுமா? முடியாது. 2 எந்த வாய்ப்பாடுலையும் போகாது. ஸோ இதான் ஆன்சர். 80%. 80/100. 0 0 கேன்சல். இங்க 4 இங்க 5 is equal to 4/5. பின்னமா மாத்தி எழுதியிருக்கேன். 135. 135/100. 5ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்ணலாம். 2 7 2 0. 27/20. இங்க பாருங்க இந்த கணக்கு 17.5% is equal to 17.5/100. கேன்சல் பண்ணலாம். இங்க 20 இங்க 3
5. இன்னுமே கேன்சல் பண்ணலாம். 5ஆம் வாய்ப்பாட்டுல 0.7 இங்க 4 is equal to 0.7/4. இந்த புள்ளியை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 7/10ன்னு எழுதலாம். இங்க 4 இருக்கு. 7/40 இப்படியும் எழுதலாம். ஆப்ஷன்ல இது கொடுத்திருந்தாங்கன்னா இது ஆன்சர், இது கொடுத்திருந்தாங்கன்னா இது ஆன்சர். ரிமைனிங் சம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. சதவீதம் கொடுத்துட்டு பின்னமாவோ இல்ல தசம எண்ணாவோ மாத்த சொன்னாங்கன்னா வகுத்தல் 100. பின்னம் இல்ல தசம எண் கொடுத்துட்டு சதவீதமா மாத்த சொன்னாங்கன்னா பெருக்கல் 100. இந்த பேசிக்கோட இந்த ஹோல் சாப்டரை தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இந்த பேசிக் உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பவுமே போயிட்டு முதல்ல இருந்து பாருங்க. இந்த பேசிக் புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுங்க. மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? மொத்தம் எவ்வளோ? 20. அதுல சிவப்பு எத்தனை? 5. இங்க பாருங்க, இப்போ ஒரு பின்னம் கிடைச்சிருக்கு. பின்னம் கொடுத்துட்டு சதவீதம் கேட்கிறாங்க. நான் அதுதான் சொன்னேன் பேசிக் தெரிஞ்சு வரணும் அப்படின்ட்டு. பின்னம் கொடுத்துட்டாங்க, சதவீதம் கேட்கிறாங்க. பெருக்கல் 100. 0க்கு 0 கேன்சல். ஓர் 2 I2 is equal to 25%. 25%. ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்களில் 72 மாணவர்கள் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காண்க. மொத்தம் எத்தனை பேரு? 75 பேர். அதுல எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றுட்டாங்க? 72 பேர். இவங்களோட சதவீதம் கேட்கிறாங்க. பெருக்கல் 100. 25ஆம் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்ணலாமா? இது 3 முறை, இது 4 முறை. 3ஆம் வாய்ப்பாடு ஓர் 3, 2 3 6, மீதி 1 12, 4 முறை. 24 × 4 10 நாள் 40, 20 நாள் 80, 4 நாள் 16, 96%. 96% பேரு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஃபெயில் ஆயிருக்கவங்களோட சதவீதம் கேட்டாங்கன்னா 100ல இருந்து கழிச்சிடணும். அப்போ 100ல 96 போச்சுன்னா 4% ஃபெயில் ஆயிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கணும். நாம கொஸ்டினை எப்படி வேணாலும் மாத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 0.01க்கும் 1%க்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்ன? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று இதை நம்ம சதவீதமா மாற்றணும். அப்படி இல்லைன்னா இதை தசம எண்ணா மாற்றணும். உங்களுக்கு எது ஈஸின்னு பாருங்க. இதை சதவீதமா மாற்றிடலாமா? 0.01 சதவீதமா மாத்திரனாவே 100ஆல பெருக்கணும்னு சொன்னேன். அப்போ இங்க இருக்கிற புள்ளி இங்க வரப்போகுது. இஸ் ஈக்குவல் டு 1%. இங்க என்ன இருக்கு? 1%. 1%க்கும் 1%க்கும் வித்தியாசம். 1%க்கு கழிச்சிட்டோம் அப்படின்னா 0 தான். ஆப்ஷன்ல எதை வேணா கொடுக்கலாம். உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும் 0. இந்த மாதிரி வேற வேற வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா கூட ரெண்டுத்தையும் சதவீதமா மாற்றணும், இல்லை ரெண்டுத்தையும் தசம எண்ணா மாற்றணும். அப்படி மாத்திட்டு தான் வித்தியாசத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும். இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார். 5 டசன். ஒரு டசனுக்கு எத்தனை முட்டை? 12 முட்டை. 5 டசன் வாங்கியிருக்காரு. அப்போ 5 × 12 60 முட்டை வாங்கியிருக்காரு. அதுல எத்தனை முட்டை கெட்டு போயிருக்கு? 10 முட்டைகள் கெட்டு விட்டால் 10 முட்டைகள் கெட்டு போச்சு. அப்போ நல்ல முட்டைகள் மொத்தம் எத்தனை இருக்கும்? 60ல 10 கெட்டு போச்சுன்னா 50 இருக்கும். நல்ல முட்டைகளின் சதவீதம் கொடுத்துருக்காங்க. மொத்த முட்டைகள் 60, அதுல நல்ல முட்டைகள் 50. இதை சதவீதமா மாற்றணும். பின்னம் இருக்கு, சதவீதமா மாற்றணும் அப்படின்னா 100ஆல பெருக்கணும். 0 0. இப்போ பெருக்கலாம். 5 1 5, 0 0/6 is equal to 4 6 6, 6 36, 7 42, 8 48, மீதி 2, 20ல
மூவார் 18 மூவார் 18 இருக்கு இல்லையா, மீதி 2/6 கேன்சல் பண்ணீங்கன்னா 1/3 is equal to 83 1/3%. கவின் 25க்கு 15 மதிப்பெண் பெற்றால் அதன் சதவீதம். மொத்த மதிப்பெண் எவ்வளோ? 25. எவ்வளவு மதிப்பெண் வாங்குறாரு? 15 வாங்குறாரு. இதோட சதவீதம் கேட்கிறாங்க. பின்னம் கொடுத்துட்டு சதவீதம் கேட்டாங்கன்னா 100. ஓர் 25 4 25 4 × 15 60 60%. ஒரு கிராமத்தில் 70.5% மக்கள் கல்வியறிவை பெற்றிருந்தனர் எனில் அதை தசம எண்ணாக மாற்றுக. எவ்வளவு பேர் கல்வியறிவு பெற்றிருக்கிறாங்க? 70.5%. அதை தசம எண்ணா மாற்றுறாங்க. சதவீதம் கொடுத்துருக்காங்க. அப்போ 70.5/100 100ஆல வகுத்துறோம். வகுக்கிறோம்னா இங்க இருக்கிற புள்ளி இடது பக்கமா இங்க 2 0 இருக்கிறதுனால 2 இலக்கம் தள்ளி போகணும். equal to 0.705. இந்த 0 சென்டர்ல இருக்கிறதுனால கம்பல்சரி போடணும். ஒருவேளை கடைசியா இருந்தா நாம அதை விட்டுடலாம். அதுக்கு வேல்யூ இல்லை. சென்டர்ல இருக்கிறதுனால போடணும். ஸோ 0.705. இப்போ திரும்பவும் ரீகால் பண்ற மாதிரி 142.5%ஐ தசம எண்ணாக மாற்றினால் 142.5/100ன்னு வரும். இங்க வகுத்தல் இருக்கிறதுனால இந்த புள்ளி 2 இலக்கம் தள்ளி வரணும். ஸோ 1.425 ஆன்சர். ஆப்ஷன்ல பார்க்கும்போது தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். கிளியரா நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் பார்த்துட்டு நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா definitely I'll have a chance to make a mistake. 0.005 ஐ சதவீதமாக மாற்றினால், சதவீதமாக மாற்றணும் அப்படின்னாவே 100ஆல பெருக்கணும். 0.005 × 100 பெருக்குனா இந்த புள்ளி வலது பக்கமா 2 இலக்கம் தள்ளி வரும். is equal to 0.5%. 0.5% ஆன்சர். 4.7 சதவீத வடிவம். 4.7 இது என்னது? தசம எண்ணு. அதை சதவீதமா மாத்தணும் அப்படின்னா 100ஆல பெருக்கணும். 100ஆல பெருக்குனா இங்க இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு 2 இலக்கம் தள்ளி வரணும். is equal to 470% is the answer. கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு பாருங்களேன். 1 2 3 4. மொத்தம் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அதுல எத்தனை பகுதி நிழலிட்டிருக்காங்க? ஒரு பகுதி. இப்போ நிழலிட்ட பகுதி 1/4. இதை சதவீதமா மாத்தணும்னு சொல்றாங்க. பின்னம் கொடுத்திருக்காங்க. ஸோ பெருக்கல் 100 ஓர் 4 25. 25%. பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியும். ஈஸியா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. ஈஸியா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. பை 100ஆ இல்ல பெருக்கல் 100ஆ இந்த கன்ஃபியூஷன் வரும். ஸோ ஒவ்வொரு சமயம் கொஞ்சம் கவனத்தோட பாருங்க. கவனத்தோட நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த பார்ட் சதவீதம் 1 ஈஸியா இருக்கு. கரெக்டா நீங்க ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் சதவீதம் 2 உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்த்துக்கோங்க. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும். ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். அதாவது 50 மாணவர்கள். எத்தனை சதவீதம்? 100%ன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. 14% வரல அப்படின்னா எத்தனை சதவீதம் வந்திருப்பாங்க? 100ல 14 போச்சுன்னா 86. 86% பேர் வந்திருப்பாங்க. 86% பேர். அவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் கோடு போட்டுக்கோங்க. கேன்சல் பண்ணலாம். ஓர் 50 2 50 ஓர் 2
43. ஸோ இப்போ குறுக்கு பெருக்கல் ஏற்கனவே நாம இதை தனி வடியில் இதே மெத்தடை பார்த்துருக்கோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 43. 43 பேர் வருகை புரிந்திருக்கிறார்கள். பாருங்க, 50 பேர்ன்றது 100%. அதை போட்டுட்டேன். 86% பேர் தான் கேட்குறோம். அவங்க தெரியல, அதை நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே கேன்சல் பண்ணுறது இப்படி ஹரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டு குறுக்கு பெருக்கல், இப்படி குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 43 கிடைக்குது. அப்போ வருகை புரிந்த மாணவர்கள் எண்ணிக்கை 43 பேர். குறள் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின்கோட்டை வாங்கி 25ஐ சேமித்தார் எனில் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன? 20% 25 ரூபாய். அப்போ 100% எவ்வளோ கேட்குறாங்க? தெரியாது. கேன்சல் பண்ணிக்கலாம். 0 கேன்சல், 4 2 5 2. இப்போ குறுக்கு பெருக்கல் x is equal to 5 into 25 is equal to 125. ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது? இது உலோக கலவை, இது தாமிரம். 100 கிராம் உலோக கலவையில 26 கிராம் தாமிரம் இருக்கும். இப்போ 260 கிராம் தாமிரம் கிடைக்கிறதுக்கு உலோக கலவை எவ்வளவு இருக்குன்னு கேட்குறாங்க. 26 பெருக்கல் 10 260. அப்போ 100 பெருக்கல் 10 1000. இப்படி போடலாம். அப்படி இல்லை 100 26 எக்ஸ் 260 கேன்சல் பண்ணலாம். 1 10. இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 into 10 1000. ஸோ 1000 கிராம் உலோக கலவை தேவைப்படுகிறது. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை ரூபாய் 90 ரூபாய் 500 குறைந்தது எனில் குறைவின் சதவீதம். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் லாப நட்ட கணக்குகள், லாப சதவீதம், நட்ட சதவீதம் எல்லாமே இருக்கும். அதனால இந்த பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு எவ்வளோ இருந்து எவ்வளோ குறையுது, இல்லை எவ்வளோ இருந்து எவ்வளோ அதிகரிக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்கே கீழே நம்ம மொத்தம் போடுவோம் இல்லையா, அந்த இடத்துல எது வரணும் அப்படின்னா, துவக்கத்தில் என்ன மதிப்பு இருக்கோ அது விலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், துவக்கத்தில் என்ன மதிப்பு இருக்கோ அதை தான் நம்ம டினாமினேட்டரில் போடணும். தொடக்கத்தில் எவ்வளோ விலை இருக்குது? 90 ரூபா இருக்குது. மேலே இங்கே என்ன போடணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்டு? 90 ரூபாயிலிருந்து 50 ரூபா குறையுது. அப்போ 90 ரூபாயிலிருந்து 50 ரூபா குறையுதுன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 90ல் 50 போச்சுன்னா 40. அப்போ 40/90. முதல்ல நம்ம பின்னத்தை டிஃபைன் பண்ணுறோம். தொடக்கத்தில் என்ன இருக்கோ, ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டிஃப்ரெண்ட். பெருக்கல் இதை சதவீதம் மாற்றணும் இல்லையா, 100 0 0. 40 into 10 400. 400/9 is equal to 9ஆல் வகுக்கலாம். 4 9 36, மீதி 4 இருக்கும். 4 9 36, மீதி 4/9 சதவீதம். 44 4/9 நல்லா புரிஞ்சுக்கோங்க. தொடக்கத்தில் இருக்கிறத டினாமினேட்டரில் போடணும், டிஃபரன்ஸை நியூமரேட்டரில் போடணும். பெருக்கல் 100. அடுத்த கேள்வி, லலிதா என்பவர் தான் எழுதிய ஒரு கணித தேர்வில் 35 சரியான பதில்களும் 10 தவறான பதில்களும் எழுதினார் எனில் அவர் அளித்த சரியான பதில்களின் சதவீதம். மொத்தம் எத்தனை பதில் எழுதியிருக்காரு? 35 + 10. 35 + 10
45. அதுல சரியான பதில் எத்தனை எழுதியிருக்காரு? 35. அததானே கேட்குறாங்க. சரியான பதில்களின் சதவீதம் கேட்குறாங்க. ஒருவேளை தவறான பதில்களின் சதவீதம்னா, இங்க கீழ 45 இருக்கும். மேல 10 இருக்கும். இப்போ இத சதவீதம் மாத்தணும்னா, பெருக்கல் 100. கேன்சல் பண்ணலாம். இது 9 முறை. இது 20 முறை. 35 × 20. 35 × 10 350. 350 + 350 700/9. 9ஆல வகுத்துடலாம். 9 7 63. மீதி 7 இருக்கும். 9 7 63. மீதி 7/9 சதவீதம். 77 7/9 சதவீதம். 8.5 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு உலோகப் பட்டையில் 85% வெள்ளி எனில் வெள்ளியின் எடை 8.5 கிலோகிராம். அதுல எவ்வளவு வெள்ளி? 85%. 8.5 கிலோகிராம் தானே கொடுத்துருக்காங்க. இதை கிராம மாத்தணும் அப்படின்னா 1000ஆல பெருக்கணும். 1000ஆல பெருக்குனா 8500 கிராம்னு வரும். இன்டு 85/100. 0 0 0 0 கேன்சல். 85 × 85. நம்ம ஒரு மேக்ஸ்டிக் வீடியோல இதை பார்த்தோம். 85 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 25. 8க்கு அடுத்த எண் 9. 9 8 72. 7225 கிராம் வெள்ளி. இதை நம்ம கிலோகிராமா மாத்தணும் அப்படின்னா 1000ஆல வகுக்கணும். 1000ஆல வகுக்கணும்னா இங்க இருந்து இந்த 3 இலக்கம் இங்க தள்ளி வரும். is equal to 7.225 கிலோகிராம். நம்ம கிலோகிராம்ல கேட்குறாங்களா இல்ல கிராம்ல கேட்குறாங்கன்னு தான் அர்த்தம். கிராம்ல கேட்டா இது ஆன்சர், கிலோகிராம்ல கேட்டா இது ஆன்சர். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா பாஸ் பண்ணி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து ஆன்சரை போடுங்க. நம்ம இந்த சதவீதம் ஒன்றோட கடைசி கட்டத்தில் இருக்கோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கூட இருக்கலாம். ஒரு சிலருக்கு புதுசா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கான்செப்டை உள்வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கிட்டீங்கன்னா தான் சதவீதம் 2 உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி சின்ன கொஸ்டின்ஸ் தான் கம்பல்சரி குரூப் 4ல கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் கேட்டுற மாட்டாங்க. சதவீதத்துல இதுதான் கொஸ்டின். அப்படியே நம்பர் மாத்தாம கொடுப்பாங்க. அதனால நீங்க ஒவ்வொரு சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. நான் ஆன்சர் மனப்பாடம் பண்ண சொல்லல. ஒரு சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த கான்செப்டை உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு சாப்டரும் ஈஸியா மாறிக்கிட்டே இருக்கும். புதுசா இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணுங்க. உங்களோட ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி, ஒரு சட்டை ரூபாய் 110க்கு வாங்கப்பட்டு ரூபாய் 90க்கு விற்கப்படுகிறது எனில் நட்ட சதவீதத்தை காண்க. அது நட்டமா லாபமா அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. தொடக்கத்துல எவ்வளோ? 110 ரூபாய். டிஃபரண்ட் தானே மேல எழுத போறோம். 110ல இருந்து 90 குறைஞ்சிருக்கு. எவ்வளவு டிஃபரண்ட்? 20. இதை சதவீதமா தானே மாத்தணும். 100. தொடக்கத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட், இது டிஃபரண்ட் இன்டு 100. அவ்வளவுதான். 0 0 கேன்சல். 20 × 10 200/11. 11 ஓர் 11 11. மீதி 9 இருக்கும். 90. 8 11 88. மீதி 2/11 சதவீதம். அவங்களுடைய நட்ட சதவீதம் 18. 2/11 சதவீதம். ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் 325க்கு வாங்கி 350க்கு விற்கிறாரு. லாப சதவீதத்தை காண்க. நமக்கு லாபம் நட்டம் தேவையில்லை. தொடக்கத்துல என்ன இருக்கு? 325 ஸ்டார்டிங்.
டிஃப்ரெண்ட். பெருசுலேருந்து சின்னது கழிச்சா தான் நமக்கு கிடைக்கும். 350ல 325 கழிச்சோம் அப்படின்னா 25. இங்க மைனஸ்லாம் வருமா? வரவே வராது. சரிங்களா? நீங்க பெருசுலேருந்து சின்னது கழிச்சிருங்க. இங்க பெருசு இங்க இருக்கு. 110லேருந்து 90 கழிச்சா 20. இங்க 350லேருந்து 325 கழிச்சா 25 இன்டு 100. ஓகே. 25வது வாய்ப்பாட்டுல இது 4 முறை போகுமா? இது 100 வந்து 4 முறை, 200 8, 300 12, இது 13 முறை. இஸ் ஈக்குவல் டு 25 இன்டு 4 100/13. இந்த கொஸ்டினோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்றேன். எட்டுடன் எத்தனை சதவீதம் சேர்த்தால் 64 கிடைக்கும்? 8 பெருக்கல் எத்தனை சதவீதம் அதை தான் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு 64. 8 சதவீதம் அப்படின்றது பை 100 ஈக்குவல் டு 64. இந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். 64 பெருக்கல் இங்க வகுத்துல இருக்குது, இங்க போனா பெருக்கல் ஆகும். இங்க பெருக்கல் இருக்கிற 8 அந்த பக்கம் வந்தா வகுத்தல் ஆகும். 4 8 8 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இன்டு 100 800 சதவீதம். 800 சதவீதம் சேர்த்தா 64 கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.